சம்டைம்ஸ் நான் ஏன் வந்து அனிமேலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆனால் ரீசெண்டாக வந்து இதுக்கு தானே நீ வந்து பார்க்குற அப்படின்ற மாதிரி ஜுஜுட்சு கைசினோட ரீசெண்ட் எபிசோடு வந்து கொடுத்துருக்குங்க. ஆமாங்க, மசாமிச்சி யோகா. இதில் குசலபேயோட சிஸ்டர் வந்து தன்னோட குழந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட உடம்புல வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்ததுங்க. ரீசெண்டாக மசாமிச்சி வந்து ஒரு டால் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு குழந்தைய தாங்க அந்த ஒரு பப்பட்குள்ளே வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக மசாமிச்சியால் வந்து பப்பட் ஜுஜுட்சு தாங்க யூஸ் பண்ண முடியும். அதோட அட்வான்ஸ் லெவலாக என்ன ஆகுதுன்னா, அந்த பப்பட்டுக்கு வந்து ஒரு சோலையும் கொடுத்து அதை வந்து இண்டிபெண்ட்டாக வந்து பண்ண வைக்கவும் முடியுங்க அவரால். இது மூலமாக அந்த இறந்த குழந்தையான தக்கீரோவை வந்து மறுபடியும் வந்து ஒரு பப்பட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேங்க நான். கண்டிப்பாக அந்த பப்பட் குழந்தை வந்து அவங்க அம்மாவை ரெகக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதை உடனே வந்து அவங்க அம்மா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு மாப்பா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். சில டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வரும்போது தாங்க நம்ம வந்து ஏன் வந்து நம்ம அனிமையை வந்து பார்க்குறோன்றதே நான் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதுவும் இல்லாமல் மசாமிச்சி அண்ட் பாண்டா 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ திஸ் இஸ் பை ஐ எம் வாட்சிங் அனிமே. ஸோ அனிமையை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருங்க, நான் வந்து ஏன் அனிமையை பார்க்குறேன்? ஆனால் சம்டைம் வந்து அதுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருங்க. ஸோ அது போல் ஆன்சர் கிடச்சிருந்ததுன்னா அந்த ஆன்சர் என்னன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.